ட்ரைனிங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோ. இதான் ஸ்டோரியை கேட்டுக்கோங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பீரியட் அப்போ இதுதான். நானும் அப்பதான் ட்ரெயினரை ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இவங்க பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. இதே மாதிரி தான் போயிருந்தேன் ஃபுல் ஃபார்மல்ஸ். எனக்கு தான் நடுங்கு வேற, அப்படியே கை வச்சுட்டு இருந்தேன். மேடம் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என் கையே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வேற சிவரிங்க வேற, இப்ப நான் பேசுறேன் இல்ல இதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க மேடம் அதே பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் அதே பார்த்துட்டு இருந்தேன் அவங்களே. அதுக்கப்புறம் போயிட்டே பேச ஆரம்பிச்சது ப்ரோ. அங்க என்ன ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு விண்ணி படத்துக்கு போனோம். அங்கேயே 2 பேரும் அவங்களும் பிடிச்சிருந்தாங்க, நானும் பிடிச்சிருக்கேன். முடிச்சு அதோட அவ்வளவுதான். அடுத்த ஜான்வரியில அவங்க அம்மாட்ட பேசியாச்சு, ஜான்லயே அப்பாட்டி பேசியாச்சு. அங்கேயே எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்றது, எதனால கோபியை பிடிச்சதுன்னா, கோபி வந்து ரொம்ப கேரிங். ஃபர்ஸ்ட் அவர் வந்து ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். நான் அவர் அப்படிதான் பார்த்துருக்கேன். ஸோ நாங்கள் அவங்க மீட் பண்ணது ஆஃபீஸ்ல தான். அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாதி அப்படியே என்னோட அம்மா மாதிரியே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் திங். அந்த ஒரு ரீசன் தான் என்னை அட்ராக்டிவ் பண்ண வச்சது அவர்கிட்ட. அவர் மற்றவங்க பார்க்குற விதம், மற்றவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட், ஸோ இது எல்லாமே இவ்வளோ நல்லவனா ஒருத்தர் இருப்பானா, அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ அதனால பேசிக்காக அவரை பற்றி தெரிய வந்து அவரோட பேசிக் திங் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனால தான் எனக்கு அவரை பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அது லவ் ஆகி சில இப்போ தாலியே கட்டி கல்யாணமே முடிஞ்சிருச்சு. நான்லாம் சின்ன ஒரே ஸ்ட்ரீட்ல தான் வளர்ந்தோம் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சின்ன வயசுல இருந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரே ஸ்ட்ரீட்ல தான். ஸோ பார்த்து வளர்ந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுதுன்னா இட்ஸ் வெரி வெரி பிக் சேஞ்ச்ன்ற மாதிரி. பட் ஐம் ஷூர் ஷி இஸ் ரெடி ஃபார் இட். அண்ட் கோபி மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கும் போது 2 பேரும் நல்லா பார்த்துப்பாங்க ஈச் அதர் அப்படின்னு. ஸோ வெரி ஹாப்பி. கோபிதான் எங்க வீட்டோட கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு கல்யாணம் அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி சஞ்சனா என்டர் இன்டு ஹிஸ் லைஃப். ஸோ ரொம்ப எமோஷனலான ஒரு பையன், ரொம்ப பாசிட்டிவான பையன். அவன் எப்போ இது மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். சஞ்சனான்னு சொன்னா அவன் முகத்துல எப்போ ஒரு ஸ்மைல் வரும், அந்த ஸ்மைல் எப்போ இருக்கணும். என்னகமடைந்தே நீ சூடரானாய் நான் ஒளியானேன் நீரை வரமாய் வந்தாயே என் உயிரின் உயிரே மாங்கல்யம் தந்து I was just extremely happy, and after that moment I think my life just changed. I am changed as a person. I feel I don't need anything anymore. It's that extreme Zen mode that you can go to.
ரொம்ப ஈஸி கோயிங் வந்துட்டு யாருனாலுமே ரொம்ப ஜோவியலா பழகக்கூடிய ஆளு. ஸோ அந்த மொமெண்ட்டே வந்து ரொம்ப லைட்டா வச்சுப்பான் எல்லாரும் கூட இருக்கிறப்பவும். எல்லா ஃபேமிலிலையும் சொல்றது அதுதான், கோபி கூட இருந்தா நல்லா எப்ப பார்த்தாலும் கலகலகலன்னு இருக்கிற இடமா. எங்க அப்பா என்கிட்ட பேசுறத கோபிட்டு தான் நிறைய பேசுறது அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வெல்கம் டு த மேரீட் கிளப் சஞ்சனா. ஸோ சின்ன பொண்ணாக இருந்து தெரிஞ்சு இப்போ வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் வெரி எமோஷ்னல். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் லைஃப் லாங் வந்து கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சஞ்சனா. அண்ட் ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. என் சிஸ்டர் ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. அதுக்கப்புறம் கேர் அவ்வளவுதான். நான் சார் எனக்கு அங்கிள் நான் இதெல்லாம் வேணாம். நான் எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் வேணா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன், கொஸ்டின் மட்டும் எழுதி வைங்க. சிவரா மாப்பிள்ள தான் பாவம். என் தங்கச்சியோட யார் இருந்தாலுமே ஆப்போசிட் தான் பாவம். என் தங்கச்சி பாவமே கிடையாது. தெரியாது ஆனா அது வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆயிடுங்க. இப்ப இருக்கிற இது ஆரம்பிச்சே தெரியாது. இல்ல மத்த எதுவும் தெரியாது. அது ரெக்கார்ட் பண்ணாருக்கா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நேற்று வரைக்கும் பேச்சுலரா இருந்தாப்ல, நீ வந்து ஃபேமிலி மேல மாறிட்டாப்ல, அவ்வளவுதான். நாட்டுக்கு அவருடைய ஃபாதர்ஸ் இருவரும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் பெண் தேடிக்கொண்டு இருக்கும் போது அவர் எதிர்பாராத திருப்பமாக காதலித்து கரம் விடுத்துள்ளார். அவருடைய நீண்ட காலம் வீடோடு வாழ வேண்டும் என்று உற்றார் உறவினர்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம். ஹாப்பி மேரிட் லைஃப் சித்தப்பா சித்தி. Happy married life, Gopi and Sanjana.